கரெக்டா? எஸ் மேம், தெரியுது. ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்றோம் மேம், இந்தியன் லாஜிக். சரியா? இதுல வந்து நம்ம ரொம்ப பெக்யூலியரா மூணு கான்செப்ட் மட்டும் தான் படிக்க போறோம். ஆனா இந்த 3 கான்செப்ட் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஒரு கொஸ்டின் இல்ல, சாரி, 3 கொஸ்டின் டெஃபினட்டா இதுல இருந்து வரும் மேம். அப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கான்செப்ட் இன்னைக்கு பாத்திரலாம். இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அந்த பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க மேம். அப்ப இன்னைக்கு நான் கொடுக்குற பிபிடி வந்து மேக்சிமம் ஒரு 15 ஆர் 16 ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். ஆனா எல்லா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்க்குமே அதோட மீனிங் என்ன, அண்ட் தென் அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் மேம். அப்ப எங்க கிளாஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஏன்னா சீக்கிரம் கிளாஸஸும் முடிஞ்சிரும், அதனால கொஞ்சம் மலப்பு பார்க்காம இந்த ஒர்க் மட்டும் பண்ணுங்க மேம். சான்ஸ்கிரிட் வேர்டு அதோட மீனிங் என்ன அப்படின்றது மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க மேம். ஏன்னா நீங்க தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியர் ஆகும். நம்ம அந்த வேர்ட்ஸ் எப்போ நிறைய தடவை யூஸ் பண்றோமோ அப்பதான் நமக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஞாபகத்துல இருக்கும். அதுதான் இன்னைக்குரிய கான்செப்ட் மேம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து செட் தியரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு மூணு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல் ரோசஸ் ஆர் ரெட் கலர், அந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்ப்போம். அண்ட் தென் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வென் டயக்ராம் மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்ப்போம். அந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் இந்த யூனிட்ல பார்ப்போம் மேம். ஸோ இப்போ நான் கொடுக்குற ஒரு ஸ்லைடுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு வேர்டுக்கும் மீனிங் வந்து கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க மேம். இல்ல நான் டீச் பண்ணும்போதே நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான் மேம். ஸோ இதை வந்து பிரமாணாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம். ஸோ பிரமாணாஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல இருந்து நாலேஜ் கிடைக்குது, சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் தான் பிரமாணாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிரமாணாஸை வந்து 6 பிரமாணாஸா டிவைட் பண்ணுவாங்க. அந்த 6 பிரமாணாஸ்ல இருந்தா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆனா பிரமாணாஸ் அப்படின்னா என்னன்னா, சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரமாணாஸ் அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் மெஷர்ஸ். ஸோ அந்த டேர்ம்கான மீனிங் வந்து எழுதுங்க மேம் நோட்ல. ஸோ பிரமாணாஸ் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பிரமாணாஸ் தான் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல புத்திஸ்ட்னாலேயோ பிலாசபர்ஸ்னாலேயோ ஒரு அக்யூரேட்டான நாலேஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா அவங்களதான் வந்து பிரமாணாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குருக்களை தான் வந்து பிரமாணாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பிரமான், பிரமித்தி அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ பிரமாட்டா ஆர் பிரமிட்டி இவங்களெல்லாம் வந்து பேசஸ் ஆஃப் பிரமாணஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிரமாட்டா அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, த நோவர், த சப்ஜெக்ட். யாரு வந்து கத்துக்கிறாங்களோ அவங்களதான் வந்து பிரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரமாணா அப்படின்றது த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ யார்கிட்ட இருந்து நாலேஜ் கிடைக்குதோ அவங்க வந்து பிரமாணா. அதாவது யாரு டீச்சரோ அவங்க வந்து பிரமாணா, யாரு ஸ்டூடெண்டோ அவங்க வந்து பிரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் பிரமியா அப்படின்னா யாருன்னா, த ஆப்ஜெக்ட். அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணுவாங்கல்ல, அந்த நாலேஜ் வந்து ஒரு மீடியம் மூலமா வந்து டிரான்ஸ்பர் ஆகும்ல, அதை வந்து பிரமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்ப பிரமாணா அப்படின்னா டீச்சர், பிரமட்டா அப்படின்னா நோவர் ஸ்டூடெண்ட், பிரமையா அப்படின்னா என்னன்னா நாலேஜ், த ஆப்ஜெக்ட் தான் வந்து பிரமையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ப்ராக்டிக்கல் ப்ரௌனிங் ரியாக்ஷன் நடக்குது இல்ல மேம், இல்ல டெக்ஸ்டைல்ஸ் பத்தி டீச் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு டெக்ஸ்டைல வந்து ஒரு ஆப்ஜெக்டா கொண்டு சரி. வந்து அதுதான் மேம். அதை வச்சு நம்ம அந்த சரி. நாலேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. இதுல பிரமாணாஸ பேசிக்கா 6 டைப்ஸா டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, டைரக்டாவே நமக்கு இதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம இது படிக்காம போயிட்டனால மிஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம சிலபஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ பிரமாணாஸ் அப்படின்னா நாலேஜ் அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம நாலேஜ் வந்து 6 டைப்ஸா டிவைட் பண்றோம். ஸோ என்னென்ன அப்படின்னா பிரத்யக்ஷா. ஸோ பிரத்யக்ஷா அப்படின்னா என்னன்னா ப்ரிசெப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ ப்ரிசெப்ஷன்னா நம்ம வந்து உணர்றது த்ரூ நம்ம பாக்குறதுனாலயோ இல்ல டச் சென்ஸ் மூலமாவோ நம்ம வந்து உணர்றதா வந்து ப்ரெசெப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒன்னொன்னுத்தையும் பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் மேம். ஸோ பிரத்யக்ஷா அப்படின்னா என்னன்னா ப்ரிசெப்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் தென் அனுமானா அப்படின்னா என்னன்னா இன்ஃபரன்ஸ், நம்ம வந்து ஒரு யூகிக்கிறது. ஸோ அனுமானம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இப்ப அனுமானம் அப்படின்னா என்னன்னா யூகிக்கிறது, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட மீனிங். அண்ட் தென் சபடா அப்படின்னா என்னன்னா வேர்ட் ஆர் டெஸ்டிமோனி. ஸோ இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா அதுல வேர்ட்ஸ் மூலமா நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்குது இல்ல, அந்த வேர்ட்ஸ் மூலமா நாலேஜ் கிடைக்கிறது தான் நம்ம சபடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் உப்பமானா அப்படின்னா என்னன்னா கம்பேரிசன் ஆர் அனாலஜி. ஸோ இந்த பாட்டில் மாதிரியே இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றது உப்பமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் அர்த்தபதி அப்படின்னா என்னன்னா ப்ரீ அசம்ஷன். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்பவே யூகிக்கிறது ப்ரீ அசம்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அர்த்தபதி அப்படின்னா ப்ரீ அசம்ஷன். அண்ட் தென் அனுபலபதி அப்படின்னா என்னன்னா நான் பிரிசிப்ஷன் ஆர் காக்னேட்டிவ் ப்ரூஃப் யூசிங் நான் எக்ஸ்டென்சிவ். அதாவது நான் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருக்கேன், இது இதோட லிங்க் ஆயிருக்கும், இதுக்கு இன்னும் பர்ஃபெக்டா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டா இதோட மீனிங் என்னன்னு புரியும் மேம். ஸோ இப்போதைக்கு இதுல என்ன நோட் பண்ணும் அப்படின்னா பிரத்யக்ஷானா பிரிசிப்ஷன், அனுமானானா இன்ஃபரன்ஸ், சபடானா வேர்ட் ஆர் டெஸ்டிமோனி, உப்பமானானா கம்பேரிசன் ஆர் அனாலஜி, அர்த்தபதி அப்படின்னா என்னன்னா போஸ்டுலேஷனாலும் ப்ரீ அசம்ஷன் மீனிங் தான். ஒன்னு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அதாவது ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுப்போம், சஜஷன் மாதிரி கொடுப்போம். போஸ்டுலேஷன், ப்ரீ அசம்ஷன், டிரிவேஷன் கம் சர்க்கம்ஸ்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் மேம். ஆனா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் அனுபலபதி அப்படின்னா என்னன்னா நான் பிரிசிப்ஷன். நம்ம வந்து எப்படி சொல்றது, கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம சொல்றது நான் பிரிசிப்ஷன், அனுபலபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 6 வேர்டும் ரொம்ப முக்கியம் மேம். ஸோ பிரத்யக்ஷா, அனுமானா, சபடா, உபமானா, அர்த்தபதி, அனுபாலபடி. ஸோ இந்த 6 வேர்டும் ரொம்ப முக்கியம் மேம். ஸோ இது ஒன்னொன்னு பத்தி டீட்டெயிலா இப்ப எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் மேம். ஸோ பிரத்யக்ஷா அப்படின்னா என்னன்னா பிரிசிப்ஷன். ஸோ நம்ம வந்து உணர்றது. ஸோ உணர்றது எப்படி உணர்வோம், ஒண்ணு பார்ப்போம் இல்லைன்னா வந்து டச் சென்ஸ் மூலமா உணருவோம். ஸோ அதுதான் வந்து பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரத்யக்ஷா வந்து 2 வேர்டு வந்து கண்டெயின், 2 வேர்டா டிவைட் பண்றாங்க. பிரக்தி அப்படின்னா மீனிங் என்னன்னா நியர் ஆர் பிஃபோர் ஆர் ரிலேட்டட் டு. ஸோ நியர், பிஃபோர், ரிலேட்டட் டு. ஸோ நமக்கு பக்கத்துல இருக்குது, இல்லைன்னா வந்து நம்ம முன்னாடியே அதை வந்து உணர்ந்திருப்போம், இல்லைன்னா வந்து ரிலேட்டட் டு. ஸோ அதுக்கு ரிலேட்டடா இருக்குது, இது எல்லாமே வந்து பிரக்தி அதை வந்து மீன் பண்ணும். அண்ட் தென் அக்ஷி அப்படின்னா என்னன்னா த்ரூ ஐ. ஸோ அக்ஷிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஐ. ஸோ இதுல பிரக்தி, அக்ஷி அதோட மீனிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேம். இட் மீன்ஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் இம்மீடியட் நாலேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தோன்னே, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னா அதை பத்தின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், அதை வந்து வாட்டர் ஹோல்டு பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை பத்தின ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஸ்டக் ஆகுது இல்ல, அதுதான் வந்து ப்ரிசெப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உன்னை பத்தி யூகிக்கிறோம், உன்னை ஐசைட் மூலமாவோ இல்ல த்ரூ டச் சென்சார்ஸ் மூலமாவோ இல்ல நம்ம உணர்றோம். அண்ட் தென் ப்ரிசெப்ஷன் ஆர் பிரத்யக்ஷா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன எது அப்படின்னா ப்ரிசெப்ஷன் ஆர் பிரத்யக்ஷா தான் இதோட ஆன்சர். இட் இஸ் அக்செப்டட் பை ஆல் த பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் போத் வேதிக் அண்ட் நான் வேதிக். ஸோ வேதிக் அண்ட் நான் வேதிக் ஸ்கூல்ஸுமே அக்செப்ட் ஆன ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பிரத்யக்ஷா. ஸோ இதுல மொத்தமா 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டைப் பத்தி பார்க்கலாம். டிரெக்ட் ப்ரிசெப்ஷன் அண்ட் ரிமெம்பர்டு ப்ரிசெப்ஷன். ஸோ டிரெக்ட் ப்ரிசெப்ஷனை அனுபாவா அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவோம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. இது வேர்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மேம். ஆனா ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா, அதாவது அந்த எக்ஸாக்டான வேர்டு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது, ஆனா அந்த நம்ம எக்ஸாம்ல அட்டன் பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் சூஸ் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து மெமரி ஆயிருக்கும் மேம். ஸோ பிரத்யக்ஷாவை 2 டைப்பா டிவைட் பண்றாங்க, 4 டைப்பா டிவைட் பண்றாங்க. அதுல மெயினா 2 டைப் என்ன அப்படின்னா டிரெக்ட் ப்ரிசெப்ஷன், செகண்ட் டைம் வந்து ரிமெம்பர்டு ப்ரிசெப்ஷன். ஸோ டிரெக்ட் ப்ரிசெப்ஷன் அப்படின்னா அனுபாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இப்ப டைரக்டா நம்ம யாராவது தொடுறது மூலமாவோ இல்ல நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்ன வந்து உணர்றோம் அப்படின்னா அது வந்து டிரெக்ட் பெர்செப்ஷன், அதாவது அனுபாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சிமிரிட்டி அப்படின்னா என்னன்னா ரிமெம்பர்டு பெர்செப்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த மெமரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாய் கடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அதாவது நாய் கடிக்கிறப்ப நம்ம உணர்றது டிரெக்ட் பெர்செப்ஷன். இல்ல அன்னைக்கு ஒரு 2 months முன்னாடி எனக்கு நாய் கடிச்சது, அப்ப இந்த மாதிரி எனக்கு வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது ரிமெம்பர்டு பெர்செப்ஷன், சிம்ரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது 2 டைப்பா டிவைட் பண்றாங்க மேம். அண்ட் தென் அதுக்கு அடுத்து இருக்க 2 டைப் என்ன அப்படின்னா, மைனர் 2 டைப் என்ன அப்படின்னா நிர்விகல்பா அண்ட் தென் சவிகல்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிர்விகல்பா அப்படின்னா என்னன்னா இன்டிஸ்கிரிமினேட். ஃபார் எக்ஸாம்பிள் இத முன்னாடி இருக்க ஸ்லைடோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நிர்விகல்பாவும் ஸ்ட்ரிமிட்டியும் வந்து ஒரே மீனிங் வரும். சவிகல்பாவும் அனுபாவாவும் ஒரே மீனிங் வரும். இப்போ நிர்விகல்பா அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட பத்தி தெரியாது, ஆனா நம்ம அதை பத்தி வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். அது இருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றது நிர்விகல்பா. இதே சவிகல்பா அப்படின்னா என்னன்னா அதை பத்தி நமக்கு நல்லாவே நாலேஜ் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது சவிகல்பா. இது புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். இதுல ஒரு வேர்டுக்கும் நமக்கு வந்து மீனிங் தான் முக்கியம் மேம், அதை மட்டும் தெளிவா நோட் பண்ணுங்க மேம். அண்ட் தென் இப்போ பிரத்யக்ஷா அப்படின்னா என்னன்னா த்ரூ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாவோ நம்ம உணர்றதான் பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுவோம், மென்டல் எபிலிட்டி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கும் ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிசெப்ஷன் பண்ணணும், உணர்ந்தோம் அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா இந்திரையா பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரையா பிரத்யக்ஷா, அது வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உணர்றது. அதே வந்து மென்டலி நம்ம வந்து உணர்றோம், இமேஜின் பண்றோம் அப்படின்னா அது வந்து மனாஸ் பிரத்யஷா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனசளவுல நம்ம வந்து உணர்றோம் அப்படின்னா அது வந்து மனாஸ் பிரத்யஷா. இதே செல்ஃப் கான்சியஸ் அப்படின்னா என்ன, கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம வந்து எப்படி இதுவும் ஒன் ஆஃப் த மென்டல் எபிலிட்டி தான். ஸோ அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சவடனா பிரத்யஷா அப்படின்னு சொல்றாங்க. சவடனா பிரத்யஷா. சூப்பர் நார்மல் இன்ட்யூஷன், அதாவது நமக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் இல்ல நெகட்டிவ் இன்ட்யூஷனோ இருக்கும். ஸோ அது மூலமா வந்து உணர்றோம் அப்படின்னா அது வந்து யோகா பிரத்யஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ஸ் மூலமா உணர்றது இந்திரையா பிரத்யஷா, மனசளவுல உணர்றது மனாஸ் பிரத்யஷா, செல்ஃப் கான்சியஸ்னால உணர்றது சவடனா பிரத்யஷா, சூப்பர் நார்மல் அதாவது இன்ட்யூஷன்ஸ் மூலமா உணர்றது வந்து யோகா பிரத்யஷா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நோட் பண்ணுங்க மேம், ரொம்ப முக்கியமானது. டைரக்ட் ஏன் முக்கியமானது நான் சொல்றேன்னா, இதுல நமக்கு வந்து மத்த யூனிட்ஸ் மாதிரி சுத்தி வளைச்சு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சோம்னாலே நம்ம வந்து டைரக்டா எழுதிடலாமே. பிரத்யஷா அப்படின்னா உணர்றது. எப்படி எல்லாம் உணர்றோம், அதுல வந்து 4 டைப் பார்த்தோம். 4 டைப் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அனுபாவா, ஸ்மிருதி, நிர்விகல்பா, சவிகல்பா. இந்த 4 டைப் பார்த்தோம். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு இண்டிவிஜுவலா நம்ம 4 இது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனுமானா. அனுமானா அப்படின்னா என்னன்னா நம்மளோட அனுமானம், ஒரு யூகிக்கிற தன்மை தான் வந்து அனுமானா அப்படின்னு சொல்லுவோம். அனுமானா லிட்ரலி மீன்ஸ் சச் நாலேஜ் தட் ஃபாலோஸ் சம் அதர் நாலேஜ். அதாவது ஆல்ரெடி நமக்கு அந்த நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம சஜஷன் கேட்போம். ஏன் சஜஷன் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஸோ எது சூஸ் பண்ணா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அனுபவம் இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்து அனுமானா அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் வந்து அடுத்தவங்களோட ஸ்டடிஸ் பர்பஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதுதான் அனுமானா. ஸோ அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இதை நோட் பண்ணுங்க மேம், அனுமானா அப்படின்னா இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க மேம். ஒரு ப்ரீவியஸா நம்ம கிட்ட இருக்க நாலேஜை வச்சு ஒரு பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது அனுமானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனுமானால வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து perceptual evidence, invariable concomitance
அண்ட் தென் கன்க்ளூஷன். அதாவது இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்றாங்க மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹில்லுல ஸ்மோக் வந்து வருது. அந்த ஸ்மோக் வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம், நம்ம ஆல்ரெடி வந்து கிச்சன்ல வந்து பார்த்திருப்போம். அப்போ இந்த மாதிரி ஸ்மோக்க வந்து நான் கிச்சன்ல பார்த்திருக்கேன். எதனால வந்து ஸ்மோக் வருது? ஃபயர் ஜெனரேட் ஆகறதுனால ஸ்மோக் வந்து வருது. அப்போ ஹில்ல வந்து ஃபயர் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூகிக்கிறது, நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் வந்து அனுமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேம் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா மேம் எல்லாருக்கும்? மேம் மேம் ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சபாடா. சபாடா அப்படின்னா என்னன்னா, த்ரூ வேர்ட்ஸ் மூலமா ஒரு நாலேஜ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அது வந்து சபாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சபாடா இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அப்ட வக்கியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ட வக்கியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் வர்தி பர்சன். ஸோ ஒரு இப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்றது ஒரு நம்ம ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த மீடியம். ஸோ அதுல வெர்பலா நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு ட்ரூத் வர்தி பர்சன் கிட்ட இருந்து நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சபாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் அதுல இன்னொரு இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அகாமா அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆத்தென்டிக் வேர்டு. ஸோ அகானானா அதோட மீனிங் என்னன்னா ஆத்தென்டிக் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் சௌமியா, தென் இந்த இத வெர்பல் சபாடான்னு சொல்லாம சப்தான்னு ஸ்டேட்மெண்ட். சொல்லலாம். சப்தாவும் வேர்டு தான். ஆஹ் சப்தா தான் கரெக்டா ஆஹ் வரும்னு ஆமா நினைக்கிறேன். மேம். சப்தாவும் சொல்லலாம் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா a verbal statement can be uttered or written as humans most potent instrument for transferring knowledge. ஸோ வெர்பல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, நாலேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ற ஒர்க் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ ஒரு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதோட 4 இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து கம்பைன் ஆனதுதான் வந்து சென்டென்ஸ். அப்போ அந்த அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்பெக்டன்சி. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அண்ட் தென் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டான தமிழ் மீனிங் வந்து சொல்ல முடியாது மேம். ஆனா எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அந்த மீனிங்ல வந்து வரும் மேம். இது கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஸோ கரெக்டான கன்ஜெஷன் வேர்ட்ஸ், அதோட அந்த சென்டென்ஸ் வந்து எங்கேயுமே வந்து டிராப் அவுட் ஆகாம பாதியிலேயே பிரேக் ஆகாம ரொம்ப கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். அண்ட் தென் கண்டிகியூட்டி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா கனெக்டட் வித் ப்ரீவியஸ் சென்டென்ஸ். இப்போ முதல்ல இருக்க சென்டென்ஸ்க்கும் அடுத்த இருக்க சென்டென்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ கனெக்டட் வித் ப்ரீவியஸ் சென்டென்ஸ் தான் வந்து கண்டிகியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாலேஜ் ஆஃப் த பர்போர்ட். ஸோ பர்பட்னா ஒரு இப்போ ஒரு சென்டென்சஸ் வந்து நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். ஸோ இதை வந்து ப்ராப்பரா இந்த சென்டென்ஸ் வந்து இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனுமானால இந்த ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றப்போ சாரி சபாடா சபாடால நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றப்போ இந்த 4 இதையுமே வந்து கன்சிடர் பண்ணணும் மேம். ஸோ எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா அதுக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட் என்னன்னா அக்கன்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னா யோகியாட்டா. கண்டிகியூட்டி அப்படின்னா என்னன்னா அசட்டி. நாலேஜ் ஆஃப் த பர்பட் அப்படின்னா என்னன்னா டப்ரயா ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ப்ரொனன்சியேஷன் பண்ணவும் கஷ்டமா தான் இருக்கும், நம்ம ரிமெம்பர் பண்ணவும் கஷ்டமா தான் இருக்கும் மேம். ஆனா இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை மேம். ஸோ மெயினா நம்ம பிரக்டேஷானா ப்ரிசெப்ஷன், அனுமானனா இன்ஃபரன்ஸ், ஸோ சபாடானா வேர்ட் ஆர் டெஸ்டிமோனி, அது வந்து இம்பார்ட்டன்ட் மேம். அதை மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்க.
அண்ட் தென் உபமானா அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு கம்பேரிசன், ஒரு அனாலஜி. ஆஹ் இதுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து ஆஹ் சக்கரவள்ளி கிழங்கையும் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி முள்ளங்கியும் வந்து ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா எல்லாமே மண்ணுக்குள்ள விளையுது. அப்போ ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உபமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உபமானா இஸ் த ப்ராசஸ் பை விச் த நாலேஜ் ஆஃப் பி சிமிலர் டு சி இஸ் கெய்ன்டு ஃப்ரம் த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் சி சிமிலர் டு பி. இது வந்து ரொம்ப சென்டென்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கான்செப்ட் இதுதான். ஸோ ஏன் வந்து ரெண்டுத்தையுமே ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் சொல்றோம்னா, ஏன்னா ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பாக்குறப்போ மண்ணுக்கு மண்ணுக்கு கீழே விளையறதுனால இதை நம்ம வந்து ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The methodology of Upamana for getting knowledge is seen as distinct from mere inference and is thus accepted as a valid mediated method of knowledge. அதாவது உபமானாவோட ஒரு மெயின் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபரன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த கான்செப்ட் தான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து அர்த்தபதி அப்படின்னா என்னன்னா, போஸ்டல்யூஷன் ஆர் ப்ரீ அசம்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு இன்னும் என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நோட் பண்ணுங்க மேம். போஸ்டுலேஷன், சப்போசிஷன், ப்ரிசம்ஷன் ஆஃப் அ ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஷியாம் அப்படின்றவர் வந்து ஃபேட்டா இருக்காங்க. ஷியாம் அப்படின்றவர் சொல்றாரு, நான் டே டைம்ல சாப்பிடவே இல்லை, ஆனா ஃபேட்டா இருக்காரு அவரு. அப்போ நம்ம வந்து அவர் வந்து நைட் டைம்ல தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து அவர் வந்து சொல்லவே இல்லை. ஆனா நம்ம வந்து அதை அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அவர் டே டைம்ல சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பா நைட் டைம்ல தான் சாப்பிட்டுருப்பாரு. ஸோ நைட் டைம்ல அதிகமா சாப்பிடனால்தான் அவர் வந்து ஃபேட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்ல, அததான் வந்து ப்ரீ அசம்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறது ப்ரீ அசம்ஷன், ப்ரெசம்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு வேலிட் மெத்தட் ஆஃப் மீடியேட்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அர்த்தபதி இஸ் அ மெத்தட் ஆஃப் அசம்ஷன் ஆஃப் அன்னோன் ஃபேட் டு அக்கௌண்ட் ஃபார் அ நோன் ஃபேட். ஒரு நோன் ஃபேட்ல இருந்து ஒரு அன்னோன் ஃபேக்ட் வந்து கொண்டு வர்றது அர்த்தபதி. ஸோ இப்ப அந்த பர்சன் வந்து டே டைம்ல சாப்பிடல ஆனா ஃபேட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அந்த நோன் ஃபேட்ல இருந்து ஒரு அன்னோன் ஃபேட் வந்து கொண்டு வரும் ஃபேக்ட். ஏன்னா அவர் டே டைம்ல சாப்பிடலன்னா இன்கேஸ் அவர் வந்து நைட் டைம்ல தான் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அன்னோன் ஃபேக்ட வந்து நம்ம ஒரு சொல்யூஷனா கொண்டு வரோம். அதுதான் வந்து அர்த்தபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது புரிஞ்சுதா மேம்? மேம் ஆனா ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆகுது மேம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 சொன்னீங்கல்ல, சௌமியா இது வந்து அது மட்டும்தான் புரிஞ்சுக்கிறது மண்டையில இருக்கு. விஷயம் இல்ல சௌமியா. இதுல புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது, மனப்பாடம் இதுல பண்றதுதான் அந்த இந்த விஷயம். ஆமா மேம், இதுல அந்த சான்ஸ்கிரிட் எல்லாமே இது வந்து ஒண்ணும் அப்படின்னு நீ சொல்லி சொல்லி கொடுத்த மனப்பாடம் மாதிரி பண்றது. ஹிஸ்டாரிக்கல் மேக்ஸோ மாதிரி அதெல்லாம் கிடையாது. அதான் மேம், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டெக்னிக்ஸ் எல்லாமே புரியுது. இதானா ஃபர்ஸ்ட் இதுக்கு போய் நீங்க கொஸ்டின் கேட்கறது கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. கடவுள். அது இல்ல மேம், அது இன்னைக்கு நீங்க உட்காந்து ஒன்ஸ் வந்து இது இதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியா புரியும் மேம். இதுல நான் முக்கியமான ஃபைனலா நான் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்றேன் மேம். ஓகே மேம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு மேம். இது பாருங்க, இன்னைக்கு 20 நிமிஷம் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது நமக்கு வந்து டஃபா இருக்கு. அதனாலதான் நான் இதோட நிப்பாட்டிட்டேன். இன்னும் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் நடத்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கும். அதனால இது எனஃப் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அனுபலபதி அப்படின்னா என்னன்னா, நான் ப்ரிசம்ஷன் ஆர் காக்னிட்டிவ் ப்ரூஃப். அதாவது அந்த இதுல நான் இன்னும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்றது, ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பாருங்களேன், ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப அந்த கிளாஸ்ல வந்து டீச்சர் இல்ல, அந்த கிளாஸ்ல டீச்சர் இல்ல அப்படின்றனால நமக்கு வந்து எந்த சவுண்டும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் வந்து வரும். அதாவது அந்த விஷயம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து ஒரு மென்டல் எபிலிட்டி மூலமா ஸோ அந்த கிளாஸ்ல டீச்சர் இல்ல, இருந்தாலும் வந்து அங்க சவுண்ட் வராது
அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அணுபலபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உம் இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், கண்டிப்பா வந்து ரிமெம்பர் ஆகும் மேம். இருங்க, ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படின்றத விட இந்த இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியம் மேம். இதுக்கும் இதோட மீனிங்கும் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும் மேம். அது மனப்பாடம் பண்ணியாவது நம்ம வந்து படிக்கணும் மேம். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வரும் மேம். ஒரு கொஸ்டினோ இல்ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கோ கண்டிப்பா வரும் மேம். ஸோ இதுல இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நாலேஜ் எப்படி எப்படிலாம் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் வந்து 6 டைப்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒண்ணுத்தையும் வந்து ஒரு குயிக்கா வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அதுல 6 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா பிரத்யஷா, அனுமானா, சபாடா, உபமானா, அர்த்தபதி அண்ட் அனுபலபதி அப்படின்னு சொல்லி 6 டைப்பை டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பிரத்யக்ஷா அப்படின்னா என்னன்னா ப்ரிசம்ஷன், அதாவது நம்ம உணரக்கூடியது, நம்மளோட டச் பண்றதுனாலயோ இல்ல இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து டீ வச்சிருக்கோம், அந்த டீ வந்து சூடா இருக்கு, அது வந்து நம்ம டச் பண்றது மூலமா அது வந்து ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றோம்ல, அது வந்து பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து அனுமானா இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட அனுபவம், நான் அதை வந்து ஆல்ரெடி ஒரு 4 நாள் முன்னாடி தொட்டிருக்கேன், அது வந்து ரொம்ப சூடா இருக்கும், இந்த அதாவது அந்த டீ சூடா இருக்கத நம்ம வந்து அந்த மேல ஆவி வரும்ல அதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது அனுமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட அனுபவத்து மூலமா ஐடென்டிஃபை பண்றது அனுமானா. பிரத்யக்ஷானா நம்ம தொட்டுதான் ஃபர்ஸ்ட் டைம் தொட்டுதான் உணருவோம். அந்த சூடா இருக்க டீ கிளாஸ் வந்து நம்ம எது என்னன்னு அப்படின்னு தெரியாம தொட்டு நம்ம சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்தோம் அப்படின்னா அது வந்து பிரத்யக்ஷா. அடுத்த டைம் வந்து நம்ம தொட மாட்டோம், ஏன்னா நமக்கு வந்து சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன் எப்படி தெரியுது, நம்ம தொட்டு பார்க்கறதுனால தெரியுதா, இல்ல அது வந்து மேல வந்து நம்ம ஒருவேளை நமக்கு வந்து அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுறது தெரியலாம். ஸோ அப்போ அது வந்து அனுமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே சபாடா அப்படின்னா என்னன்னா இப்போ நான் அது வந்து இப்போ எனக்கு நடந்த அனுபவத்தை நான் வந்து ஒரு லெட்டரா வந்து மேக் பண்றேன். இப்போ நான் இந்த மாதிரி வந்து கிளாஸ்ல மேல வந்து ஆவி பறந்துட்டு இருக்கப்ப கிளாஸை தொட்டோம் அப்படின்னா சூடா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு வேர்டா மாத்துறேன் அப்படின்னா அது வந்து சப்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து உப்பமானா அப்படின்னா என்னன்னா நான் டீ கிளாஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு சூடா வந்து இருக்கிறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதே மாதிரிதான் வாட்டர் வந்து சூடா இருக்குதுன்னா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சிமிலரா வரும் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பாக்குறது உபமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து அர்த்தபதி அப்படின்னா என்னன்னா இப்போ கேஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே இத வந்து நான் ஹீட் பண்ணி அப்படின்னா சூடாதான் இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பண்றது, ஒரு முன்னாடியே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது அர்த்தபதி. இதே அனுபலபதி அப்படின்னா என்னன்னா நமக்கு அந்த இடத்துல எதுவுமே நடந்திருக்காது, ஆனா வந்து நம்ம நடந்த மாதிரியே இமேஜின் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ் ஏஜென்சி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்களே காக்னிட்டிவ் பவர் யூஸ் பண்ணி, அதை வந்து அனுபலபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். இது மட்டும் போதும் மேம், இதுக்குள்ள இருக்கிறதுல வேணாலும் மேம். ரொம்ப இதோட சப்டிவிஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்களே. இல்ல மேம், இத மட்டும் படிங்க. நம்ம பிரத்யேஷாக்கு மட்டும்தான் சப்டிவிஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம் மேம். அதுல 4 வேர்டு தான் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்து மெமரி பண்ண போறோம். அனுபவா அப்படின்னா டைரக்ட், சிமிரிட்டி அப்படின்னா ரிமெம்பர், இந்த 4 நிர்விகல்பா சவிகல்பா. இது மட்டும்தான், அது மட்டும் போதும் மேம். இது மட்டும் படிங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்றது படிங்க. சௌமியா, நிறைய கன்ஃபியூஸ் ஆக வேணாம் சௌமியா. அவ்வளவுதான் மேம், அது மட்டும் தான் நான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கதே, அவ்வளவுதான். இந்த வேர்டு மட்டும் படிச்சுட்டு அடுத்தது வந்து பிரத்யக்ஷால இருக்கு 4 வேர்டு சொல்லிருந்தீங்களா மேம்? அது கேக்குறீங்களா மேம்? மேபி கேட்டாங்க, இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்கறது இல்ல, ஆனா கேட்பாங்கன்னு தோணுது மேம். இது ஒண்ணும் கேட்பாங்களோன்னு தோணுது. இந்த சென்ஸ், மென்டல், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்களோன்னு தோணுது மேக்ஸ். இதுல ஒரு இது வேணா ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா வந்து நம்ம படிச்சு பார்க்கலாம் மேம். இப்ப சென்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம டைரக்டா வந்து தொட்டு பாக்குறது, அதெல்லாம் வந்து சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ டைரக்ட் இன்டைரக்ட் அந்த வேர்ட்ல பேசிஸ்ல வந்து பாருங்களேன். இன்றையா அப்படின்னா இன்டைரக்ட், இல்லைன்னா
அந்த மீனிங்ல சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மென்டல் அப்படின்னா நம்ம வந்து மனசு மூலயமா உணர்றது, அப்போ மனாஸ் பிரத்யேஷா. அண்ட் தென் செல்ஃப் கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா நம்ம செல்ஃப் கான்சியஸா நம்ம வந்து உணர்றது, அப்போ செவடனா எப்படியாவது நம்ம ரிமெம்பர் பண்ணி படிச்சுதாம ஆகணும். சூப்பர் நார்மல் அப்படின்னா என்ன, சோ யோகா பண்ணா நம்ம ரொம்ப சூப்பர் கூலா இருப்போம்ல, அதான் வந்து யோகா பிரத்யக்ஷா. இந்த மாதிரி ஏதாவது க்ளூஸ் வச்சு படிங்க மேம். இது ஆனா நமக்கு மேபி நமக்கு கேட்டாலும் கேட்கலாம், ஆனா இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்ல. மேபி கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது வச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்க அந்த எக்ஸாம் டைம்ல நமக்கு ஈஸியா மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மேம். இல்லைன்னா ஆன்சரும் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தெரியாத நம்ம போய் ஒரு கொஸ்டின்ல உட்கார்றப்போ நம்ம ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணுவோம், ஆனா ஓரளவுக்கு அதை பத்தின நாலேஜ் தெரிஞ்சுட்டு கிளிக் பண்றப்போ கரெக்டான ஆன்சர் வந்து கெஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் மேம். அதனால இது மட்டும் போதும் மேம். இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் மெமரி பண்ற மாதிரி 2 கான்செப்ட் எல்லாம் மெமரி பண்ற மாதிரி இருக்காது மேம். அதெல்லாம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ற மாதிரி இருக்கும். மேம் இருக்கீங்களா மேம்? இருக்கோம்ப்பா. இருக்கும் மேம், சொல்லுங்க. இத ஓகே மேம், இதை மட்டும் மெமரி பண்ணுங்க மேம். நான் இப்போ கொஸ்டின் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால நம்ம லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசர்ச்சுக்கும் லாஜிக்கல் ரீசனிங்கும் சேர்த்து 1 மார்க்ஸ் வந்து பார்ப்போம் மேம். இன்னும் நெட் எக்ஸாம்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல மேம். மேபி தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு மேம். அதனால நமக்கு டைமும் கொஞ்சம் இருக்கு. அதனால வந்து கிளியரா வந்து படிப்போம் மேம். படிக்கிறது கொஞ்சம் கிளியரா படிப்போம் மேம்.